ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தமிழக அரசியலில் பற்றிக்கிட்டு எரியுது அப்படி தான் சொல்லலாம். ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பெரிய ஒரு பாம்பே போட்டிருக்காரு இன்னைக்கு காலையில் அவரோட அறிக்கை மூலியமாக. ஆதவர்ஜுனா பேசின பேச்சுக்கே ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் தெரிவித்து கண்டனம் அவர் டைரெக்டாக தெரிவிக்கல, பட் அவருடைய அந்த அறிக்கையில் சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்றைக்கி காலையில் பிஜேபியோட தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஏன் இது வரைக்கும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஏன் இதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஸோ ஆதவர்ஜுனா பேசின பேச்சுக்கு அவர் கண்டிப்பாக அவர் வந்து கண்டிச்சிருக்கணும். அதே போல் இதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் டிவிகேலேருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் வரல. ஏன் அப்போ இது ரஜினி சார் அவர் பேசுனது வந்து இவர் ஊக்குவிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன நடந்துருந்தாக்கா இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி சினிமாவில் வந்து தான் சூப்பர் ஸ்டார், தான் ஒரு பெரிய உச்ச நடிகர் அப்படின்ற மாரி இவங்க விழாலே இவங்களே வச்சு பேசிக்கிட்டு ரஜினி சார் வந்து மட்டும் தட்டி பேசுறதை நினச்சிட்டு அவங்க பேசினாங்களோ, அதே போல் அரசியலே வந்து தான் வந்து ஒரு பெரிய ஆளுமை அப்படின்றதுக்காக ரஜினி சார் தேவையில்லாமல் வம்பு இழுத்து அவர் சீண்டி பேசுகிறது மூலியமாக தான் பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக ஆதவர்ஜுனாவை வச்சு அவங்க பேச வச்சுருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஃபயர் பேக் ஆகிடுச்சு அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே எல்லா தரப்பினரும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுனுக்காங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் இது ஒரு பக்கம் ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ரஜினி சாரோடைய இந்த அறிக்கை அதில் மறைமுகமாக அவர் வந்து என்டி அலையன்ஸுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா, டைரெக்டாக பிஜேபிக்கு வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். இதெல்லாம் அரசியல் ஸ்டேட்மெண்ட் இது. அதில் நீங்கள் அந்த அறிக்கையில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் வந்து அவர் யூஸ் பண்ண ஒரே ஒரு கட்சி பேர் அந்த அறிக்கையில் பாஜக மட்டும்தான். வேறு எந்த கட்சியோட பேரும் அவர் யூஸ் பண்ணலை. குறிப்பாக திமுகன்ற பேர் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணலை. இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகன்ற பேரை கூட அவர் யூஸ் பண்ணல. ஒன்லி பாஜக மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடின்னு தான் சொல்லுறத தவிர அதிமுகன்ற தலைவர்ன்ற அவர் மென்ஷனே பண்ணலை. ஆனால் அதே சமயம் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அப்படின்றதையும் அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு. ஈவன் தான் அவர் வந்து திருமாவளவனோட பேரை மென்ஷன் பண்ணுறாரு, திமுகவுடைய ஒரு அமைச்சரோட பேரை மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் எங்கேயுமே அந்த கட்சியோட பேர்கள் எங்கேயுமே வரல. ஈவன் அன்புமதி ராமதாஸோட பேரை யூஸ் பண்ணும்போது கூட பாமகன்ற பேர் யூஸ் பண்ணல. ஒன் அண்ட் ஒன்லி அதில் யூஸ் பண்ண ஒரே ஒரு பேர் அந்த ஒரு கட்சியோட பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக மட்டும்தான். ஸோ இதிலே தெளிவாக தெரியுது அவர் திமுகன்ற பேர் மென்ஷன் பண்ணலன்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், திமுக சைட்லேருந்து யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலையே. திருமாவளவன் அவரோட கட்சி சார்பாக அவர் ஒரு கட்சி தலைவராக சப்போர்ட் பண்ணார். திமுக சைட்லேருந்து ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணார். ஆனால் அவரு கூட பாதி பேருக்கு தெரியாது அவரோட பேர். ஒரு நீங்கள் வந்து ஒரு பொன்முடியோ ஒரு துரைமுருகனோ இல்லை ஒரு ஸ்டாலினோ இல்லை டெப்டி சிஎம் இவர் உதயநிதி ஸ்டாலினோ இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ரஜினி சார் மனசு கொஞ்சம் குளிர்ந்துருக்கும். பரவாயில்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா வந்து அவர் குற்றச்சாட்டே வந்து ஆதரவர்ஜுனா வந்து டிஎம்கே மேலே தான் வைக்கிறார். அப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்துருக்கணும். இல்லைங்க அவர் எங்களுடைய நண்பர், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் அப்படி செய்யலை, நான் இவங்க தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க சைட்லேருந்து ஒரே ஒருத்தர் போனால் போதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் என்டிஏலேருந்து நேற்று நைட்டு எல்லா கட்சி தலைவர்கள், எல்லா முக்கியமான நபர்கள் எல்லாருமே, அண்ணாமலையிலேருந்து ஜிகே வாசன் வரைக்கும் எல்லாருமே நேற்று ட்வீட் போட்டு ரஜினி சார் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனாக நான் ஒரு சராசரி மனுஷனாக பார்க்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள தான் நான் சப்போர்ட் பண்ணுன்ற மனநிலைக்கு தான் ரஜினி சார் இப்போ இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.